அரணுக்கு திரும்புங்கள். இரட்டைப்பானதை தருகிறார், இன்றைக்கு திரும்புங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டைப்பானதை தருகிறார், இன்றைக்கு திரும்புங்கள். விலக்கப்பட்ட ஸ்தானத்துக்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். விலக்கப்பட்ட ஸ்தானத்துக்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றுவார். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். கொள்ளை கொண்ட உன் பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவார். கொள்ளை கொண்ட உன் பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவார். ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை ராப்பகல் திறந்து வைப்பார். ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசல்களை அவர் திறந்து வைப்பார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றுவார். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். ஒடுக்கினோரை குனிய செய்வார், பரியாசம் செய்தோரை பாணிய செய்வார். ஒடுக்கினோரை குனிய செய்வார், பரியாசம் செய்தோரை பாணிய செய்வார். சத்துருவின் வாசல்களை மேற்கொள்ளும் கிருபையை உனக்கு தந்தார். சத்துருவை வாசல்களை மேற்கொள்ளும் கிருபையை உனக்கு தந்தார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். தேசத்திலே கொடுமையில்லை, அழிவும் எல்லை கேட்பதில்லை. தேசத்திலே கொடுமையில்லை, அழிவும் எல்லை கேட்பதில்லை. ரட்சிப்பை உனக்கு மதிலாக்கினார், வாசலை குறியாக்கினார். ரட்சிப்பை உனக்கு மதிலாக்கினார், வாசலை அவனும் குறியாக்கினார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றுவார். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். தேசத்திலே கொடுமையில்லை, அழிவை உன் எல்லை கேட்பதில்லை. தேசத்திலே கொடுமையில்லை, அழிவை உன் எல்லை கேட்பதில்லை. ரட்சிப்பை உனக்கு மதிலாக்கினார், வாசலை உன் குறியாக்கினார். ரட்சிப்பை உனக்கு மதிலாக்கினார், வாசல்கள் எங்கும் துதியாக்கினார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை
நிறைவேற்றுவார். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. சத்தமா இன்னும் கூட உற்சாகமாக கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லை. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். பிள்ளைகளை குறித்து கர்த்தர் என்னை ஒரு சாட்சியாக நிறுத்தினார். கர்த்தருக்கு நன்றி கூடார கூடி நன்றி. என் மகனை குறித்து சாட்சி சொல்லணும். அவன் 10th எக்ஸாம் எழுதியிருந்தான். அந்த எக்ஸாம் எழுதின நேரம் தொட்டே பாஸ்டர் ப்ரேயர் பண்ணிவிட்டு அவன் எக்ஸாம் எழுத போனான். அந்த எக்ஸாம் எழுதிட்டு வந்த நேரம் தொட்டே என் மனசுக்குள்ளே ஒரே பாரமாக இருந்தது. என்னென்னா அவனுக்கு ஒரு சப்ஜெக்ட் வராது. தமிழ் சப்ஜெக்ட் வந்து அவ்வளோ மார்க் எடுக்க மாட்டான். ஜஸ்ட்டு பாஸ் ஆவான், அவ்வளோதான். அந்த சப்ஜெக்ட் அவன் எழுதிட்டு வரும்போதே எனக்கு மனசுக்குள்ளாடி எப்பவும் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏசப்பா நல்ல ஒரு மார்க்கோடு அவன் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆனால் கர்த்தர் அவனுக்கு ஒரு 85 மார்க் வரமாடிக்கு அவனை ஆசீர்வதித்து நல்ல ஒரு வெற்றியை கொடுத்தாரு. இது அவன் ஞானத்தினாலோ அவனுடைய பலத்தினாலோ அல்ல. கர்த்தர் அவன் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் கர்த்தர் வைத்த ஒரு பெரிய கிருபையினால் கர்த்தர் ஒரு வெற்றியை கொடுத்தார். அடுத்து மகளை குறித்து ஒரு சாட்சி சொல்லணும். கர்த்தர் பிள்ளைக்கு போன ஒரு மாதம் ஃபுல்லும் பிள்ளை ஒரு பலகீனத்தினால கஷ்டப்பட்டு கொண்டிருந்தா. அந்த பலகீனத்தினால எங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லை. டெய்லி அழுகையாக இருந்துச்சு. அவள் டெய்லி ஒவ்வொரு நாளும் அந்த பலகீனத்தினால அவளால் நிற்க முடியாது. அப்படியே சோர்வாகவே உட்கார்ந்துருப்பா. அதை பார்க்கும்போது எங்களால் தாங்க முடியாது. ஆனால் நாங்கள் வெளியில் சொல்லலை, பாஸ்டர்கிட்ட சொல்லி ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது அந்த பலகீனத்தினால ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆட்களும் பிள்ளைகிட்ட பல நோய்களை சொல்லுவாங்க. பிள்ளைகிட்டே சொல்லுவாங்க. அவள் எங்கிட்ட வந்து சொல்லுவா, இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் சொன்னேன், நீ கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணு, ஏசப்பா கண்டிப்பாக உனக்கு விடுதலையை கொடுப்பாரு, நீ மனுஷனை பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு. நான் அவள்கிட்ட அப்படி சொன்னாலும் நான் கடவுள்கிட்ட கண்ணீரோடு கேட்டேன், பிள்ளைக்கு சுகத்தை தாங்கப்பா. மனுஷனுடைய சிந்தனைகள் 1000 இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றையும் அதமாக்குற கர்த்தர் நீர் ஒருவரே சொல்லிக்கிட்டு. அடுத்து ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் சொல்லி ப்ரேயர் பண்ணிவிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம். ஹாஸ்பிட்டலில் டாக்டரும் பார்த்துட்டு சொன்னாங்க, பிள்ளைக்கு நிறைய பலகீனம் இருக்குது, ஏதோ நோய் இருக்கிற மாதிரி இருக்குது, பிள்ளைக்கு பிளட் டெஸ்ட் பண்ணி இல்லாமல் வேறு எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்ணீரோடு வெளியே வந்தோம். பாஸ்டர்கிட்ட சொல்லி ப்ரேயர் பண்ணோம், இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு. திங்கக்கிழமை ஆகுது, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நான் கடவுள்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன், பிள்ளை சபைக்காக நிற்கணும், ஊழியத்துக்காக நிற்கணும் நாங்கள் ஆசைப்படுறோம். ஆனால் இந்த பிள்ளைங்க மருத்துவமனைக்கும் வீட்டுக்கும் அழிஞ்சிட்டு இருக்கக்கூடாதுப்பா, பிள்ளைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லிக்கிட்டு நான் கடவுள்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். அந்த டைம் திங்கக்கிழமை எந்த ஒரு மாற்றமும் தெரியலை. திங்கக்கிழமை சாயங்காலம் பாஸ்டருக்கு சொல்லி ப்ரேயர் பண்ணோம். பாஸ்டர் சொன்னாங்க, நம்ம நாளைக்கு காலையில் பிள்ளைய சரீரத்தில் ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு. செவ்வாய்க்கிழமை காலையில் பிள்ளை சரீரத்தில் ஒரு மாற்றம் தெரிஞ்சுது. அந்த செவ்வாய்க்கிழமை சாயங்காலத்துக்குள்ளாடி முற்றிலுமான அந்த பலகீனம் பிள்ளையை விட்டு மாறி இருந்து. அடுத்து ரிப்போர்ட் வாங்க போனோம். ரிப்போர்ட் வாங்க போதும் பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு போனோம், நாங்கள் ரிப்போர்ட் வாங்க போகிறோம்னு சொல்லிட்டு. பாஸ்டர் சொன்னாங்க, இன்னும் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்க, நீங்கள் தைரியமாக போங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். அவங்க சொன்னாங்க, பிள்ளைக்கு எந்த ஒரு பலகீனமும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க வேண்டாம், நீங்கள் சந்தோஷமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த டாக்டர்கிட்ட கேட்டேன், கண்ணீரோடு கேட்டேன், நாங்கள் சஞ்சலத்தோடு இந்த ஹாஸ்பிட்டலில் வந்தோம், சந்தோஷத்தோடு வெளியே போகிறோம்னு சொல்லிட்டு. டாக்டர் சொன்னாங்க, கர்த்தர் உங்களுக்கு பெரிய அதிசயத்தை செய்தாங்கன்னு சொல்லிட்டு. கர்த்தர் 2 பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நல்ல அதிசயத்தை கொடுத்து எங்கள் குடும்பத்தை தலை நிமிர வைத்த கர்த்தருக்கு கூடான கூட நன்றி. ஆண்டவர் ஜெபங்களை கேட்கிறவர், ஜெபிக்கிறதுக்கு பதில் கொடுப்பார். சில நேரத்தில் பதில் வராதது போல் இருக்கும். சில நாட்கள் அடிக்கடி ஜெபம் மட்டும் தான் இருந்தோம். ஆனால் வார்த்தை ஆண்டவர் கொடுக்காம எப்படி பேசுறது? அப்போ ஆண்டவர் சொன்னார், அந்த நாளிலே விடுதலை உண்டு என்று, நாளைக்கு அற்புதம் நடக்கும்னு சொன்னார். அப்படியே நடந்துச்சு. அந்த ஆண்டவருக்கு நன்றி. கர்த்தர் மகிமைப்படட்டும். பிள்ளைக்கு விடுதலை கொடுத்தார். 10th நல்ல மார்க்கோடு வெற்றியை கொடுத்தார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இல்லை கண்களை மூடி ஜெபிக்கலாமா?
நல்ல ஆண்டவரே, பிள்ளைகள் ஜெபித்தார்கள், உம்முடைய வார்த்தையை நம்பினார்கள். கர்த்தர் விடுதலையாக்கினீர், உமக்கு ஸ்தோத்திரம். செய்த உபகாரங்களுக்காக நன்றி, அற்புதங்களுக்காக நன்றி. நல்ல மார்க்கோடு வெற்றி கொடுத்தீர், உமக்கு நன்றி. அற்புதம் செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லா மக்களையும் தனித்தனியாக பேர் பேராய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தேவ கிருபை கூட இருக்கட்டும். அன்பு ஐயா சுசிலன் ஐயாவை ஆசீர்வதியும். தேவ கிருபை கூட இருக்கட்டும். ஆண்டவர் சபைக்காய் உதவி செய்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். நல்ல மனதை கொடுத்தீரே, எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். தொடர்ந்து எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். பிள்ளைகள் கவனமாக இருக்கணும். யாரும் அங்கேயும் எழும்பி நடக்கக்கூடாது. சொல்றதுக்கு புரியுதா? எல்லாம் வசனத்தை கவனிக்கணும். அங்கெங்கும் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். வேத புஸ்தகம் முழுவதும் நீங்கள் வாசித்தால் அநேக இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆசீர்வாதமாகவே ஆண்டவர் பேசுவதை வேதத்திலே வாசிக்க முடியும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம்முடைய சபையை ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவர். ஆகையினால தான் ஆசீர்வதிக்கிற தெய்வம் இந்த நாளிலே நம்மை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார், நம்மை சுகமாய் வைத்திருக்கிறார், நமக்கு நன்மை செய்திருக்கிறார், நம்மை சந்தோஷப்படுத்தி இருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய திறமை அல்ல, நம்முடைய ஜெபம் அல்ல, நம்முடைய சாமர்த்தியம் அல்ல. ஆண்டவருடைய பெரிதான கிருபை நம்மை பெரியவனாய் மாற்றினது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் தான் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு உண்மை. ஆனால் அவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் தேவன் நம்மிடத்தில் விரும்புகிற ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் வேதத்திலிருந்து காண்பித்து கொடுத்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசியுங்கள். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். ஆமென் சொல்லுங்க. இந்த வசனத்தை ஆண்டவர் தம்முடைய சீசர்களுக்கு சொன்னார். ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் ஊற்றப்படவில்லை. இந்த வார்த்தையை ஆண்டவர் பேசும் பொழுது சீசர்களும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. அந்த நேரத்திலே தான் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும், அப்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். அது மாத்திரம் அல்ல, எதற்கு அந்த பலனை கர்த்தர் கொடுக்கிறார்? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்க ஏன் பலன் அடைகிறீங்க தெரியுமா? நீங்க சாட்சியாக வாழணும் என்று சொல்லி சீசர்களுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஏன் சீசர்களுக்கு இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும்? ஆண்டவர் சொல்லுகிறார், என் கூட ஊழியத்தில் நிற்கிறீர்கள், என் கூட ஊழியத்துக்கு வருகிறீர்கள், என் கூடவே தங்கி இருக்கிறீர்கள், என் கூடவே வந்து அற்புதங்களை பார்க்கிறீர்கள், என் கூடவே தான் இருக்கிறீர்கள். உங்களை பார்க்கிற எல்லாருக்கும் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்பது தெரியும். எல்லாரும் சொல்லுவாங்க இவங்க இயேசுவுடைய சீசர்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு நீங்கள் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள், அறிமுகமாயிருக்கிறீர்கள். ஆகையினாலே நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? நீங்க சாட்சியா வாழணும். ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை உங்களுக்கு இருக்கணும் சொல்லி ஆண்டவர் பேசினார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, நான் உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்களா?
நான் உங்களை விடுதலையாக்கி இருக்கிறேனே, நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்களா? நான் உங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறேனே, நீங்க எனக்கு சாட்சிகளாக நடப்பீர்களா? நான் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறேனே, நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்களா? நான் உங்கள் பட்சத்தில் இருந்து சத்துருவை வெட்கப்படுத்தினேனே, எனக்கு சாட்சிகளாக நீங்க இருப்பீர்களா? நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மை ரட்சித்ததின் நோக்கம் என்ன? தேவனுக்கு சாட்சியாய் வாழ்வதற்காக. நம்மை அபிஷேகித்ததின் நோக்கம் என்ன? நாம் சாட்சியாய் வாழ்வதற்காக. நம்மை சர்ச்சைக்கு கொண்டு வந்ததின் நோக்கம் என்ன? நாம் சாட்சியாய் வாழ்வதற்காக. ஆனால் இன்றைக்கு சாட்சியாக வாழ வேண்டிய நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு சாட்சியாக இருக்கிறதா என்று கேட்டால் அதுதான் இல்லை. ஆகையினால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு சாட்சிகள். நீங்களே எனக்கு சாட்சிகளா இருக்கணும். நீங்கள் சாட்சிகளாய் வாழ்ந்தால் என் இதயம் மகிழ்ச்சி அடையும். நீங்கள் சாட்சியாய் இருந்தால் என் உள்ளம் சந்தோஷப்படும். நீங்கள் சாட்சியாய் இருந்தால் என் வார்த்தை உங்களுக்கு நிறைவேறும். நீங்கள் சாட்சியாய் இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று ஆண்டவர் பேசுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 44ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஒருத்தர் சத்தமாய் வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 44ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆமென் சொல்லுங்க. அன்று சொல்றாரு, நீங்க தான் எனக்கு சாட்சி. யார் சாட்சி? யார் சாட்சி? அன்று சொல்றாரு, நீங்க தான் எனக்கு சாட்சி. எதுக்கு தெரியுமா? என் நாமம் விளங்கும்படி எத்தனை அற்புதம் உங்களுக்கு செய்திருக்கிறேன். நீங்க தான் எனக்கு சாட்சியா இருக்கணும். உங்க குடும்பம் எனக்கு சாட்சியா இருக்கணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் சாட்சியாக வாழ வேண்டும். நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணவில்லையா? எத்தனை அற்புதங்களை உனக்கு நான் செய்யவில்லையா? நீ எனக்கு சாட்சியா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு சகோதரன், நீங்கள் கர்த்தருக்கு சாட்சிகள். அன்பு சகோதரி, நீங்கள் கர்த்தருக்கு சாட்சிகள். அன்பு வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நீ தான் கர்த்தருக்கு ஒரு சாட்சி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் தேவன் ஜீவனோடு இருக்கிறார் என்பதற்கு நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்த்து தான் உங்களை விடுதலையாக்கினார். நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து தான் உங்களை சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று தான் உங்களை ரட்சித்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை ரட்சித்தேன் அல்லவா, அதுக்கு நீங்கள் தான் சாட்சி. நீங்கள் எனக்கு சாட்சிகளாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோசுவா 24ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோசுவா 24:22. கர்த்தரை சேவிக்கும்படி நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றார். அதற்கு அவர்கள் ஜனங்களை பார்த்து யோசுவா சொல்லுகிறார், ஆண்டவரை தொழுது கொள்ளும்படி ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்தார். ஆண்டவர் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். பார்வோனின் கையிலிருந்து கர்த்தரை விடுதலையாக்கினார். அடிமைத்தனத்தில் வேலை செய்த உங்களை அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து கர்த்தரை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். எதற்கு தெரிந்தெடுத்திருக்கிறார்? ஆண்டவரை தொழுது கொள்வதற்காக, ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்காக ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதற்கு நீங்கள் சாட்சிகள். நல்ல வார்த்தை கவனிங்க. ஜனத்தை பார்த்து சொல்றான், ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்தார் என்பதற்கு நீங்க தான் சாட்சி. அன்பு சகோதரன், கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்தார். உங்க குடும்பத்தை உங்க கிராமத்தில் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதற்கு நீங்கள் தான் சாட்சி. கர்த்தர்
கர்த்தர் உங்கள் குடும்பத்தை பிரித்தெடுத்திருக்கிறார் என்பதற்கு நீங்கள் தான் சாட்சி. ஆண்டவர் உங்களை ஊழியத்திற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதற்கு நீங்கள் தான் சாட்சி. கர்த்தர் உங்கள் சூழ்நிலையை மாற்றுவதற்காக உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதற்கு நீங்கள் தான் சாட்சி. அப்படி சொன்ன உடனே ஜனங்க சொல்றாங்க, ஆமா நாங்கள் தான் சாட்சிகள். ஆமென் சொல்லுங்க, நீங்கள் தான் சாட்சிகள். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 43:12 வாசியுங்கள். ஏசாயா 43:12. நானே அறிவித்தேன், நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா. அல்லேலூயா, அல்லேலூயா. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் என் சாட்சிகள். நான் தான் கர்த்தர் என்பதற்கு நீங்களே என் சாட்சிகள். நான் தான் உலக இரட்சகர் என்பதற்கு நீங்கள் தான் சாட்சிகள். நான் தான் கடவுள் என்பதற்கு நீங்கள் தான் சாட்சிகள். நான் தான் மெய்யான தேவன் என்பதற்கு நீங்கள் தான் சாட்சிகள். ஆண்டவர் ஏன் சாட்சியாய் வாழ சொல்லுகிறார்? கர்த்தரை ஜனங்கள் அறிவதற்காக, கர்த்தர் வெளிப்படுவதற்காக. கர்த்தருடைய நாமம் எப்போ மகிமைப்படும் தெரியுமா? நீங்க சாட்சியாய் வாழும் பொழுது, நீங்கள் சாட்சியாய் நடக்கும் பொழுது, நீங்கள் சாட்சியாய் இருக்கும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆமென் சொல்லுங்க. உங்க கிராமத்திலே உங்க குடும்பத்தை ஒரு சாட்சியாய் வாழ எதிர்பார்க்கிறார். உங்க கிராமத்திலே நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நீங்கள் தான் சாட்சி. நான் தேவன் என்பதற்கு நீங்கள் தான் சாட்சி. உங்களை விடுவிக்கிற இரட்சகர் என்பதற்கு நீங்கள் தான் என்னுடைய சாட்சி. நீங்கள் சாட்சியாய் இருக்கும் பொழுது கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நீதான் ஒரு சாட்சி. கர்த்தருக்கு சாட்சியாக வாழணும், கர்த்தருக்கு சாட்சியா நடக்கணும், கர்த்தருக்கு சாட்சியா இருக்கணும். ஆண்டவர் விரும்புகிறார், ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். நான் கர்த்தர் என்பதற்கு நீங்களே என் சாட்சிகள். ஆமென். சாட்சியாய் வாழ்வது எப்படி? வசனம் சொல்கிறது, நம்முடைய நல்ல நடக்கைகள். நான் சாட்சியாய் வாழ்கிறேன் என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? வசனம் சொல்கிறது, ஒரு மனுஷனுடைய நல்ல நடக்கை. சொல்லுங்க, ஒரு மனுஷனுடைய நல்ல நடக்கை அவன் சாட்சியாய் வாழ்கிறான் என்பதை வெளிப்படுத்துகிறது. வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4:12 வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 4:12. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவராகிய தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு தீமோத்தேயுக்கு சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார். தீமோத்தேயுவே, நீ எனக்கு ஊழியம் செய்கிறாய், எனக்காக நின்று கொண்டிருக்கிறாய். உன் விசுவாசத்திலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் பரிசுத்தத்திலும் நீ விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஊழியம் செய்கிறவர்கள் விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கணும். அது சின்ன ஊழியமா இருக்கலாம், அது பெரிய ஊழியமா இருக்கலாம். சபையில என்ன ஒரு வேலை செய்தாலும், ஒரு சச்சை கிளீன் பண்ற வேலையா இருக்கலாம், சேர்ஸ் எல்லாம் தூக்கி போடுற வேலையா இருக்கலாம், மைக் ஆபரேட் பண்ற வேலையா இருக்கலாம், இசைக்குறி வாசிக்கிற வேலையா இருக்கலாம், இல்லை சின்ன சின்ன ஊழியங்களை ஜெபக்குழுக்களை நடத்துகிற ஊழியமா இருக்கலாம், இல்லை சபை நடத்துகிற ஊழியமா இருக்கலாம். அது எதுவாய் இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவருடைய வேலை செய்கிறவர்கள், ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்கிறவர்கள் என்ன செய்யணுமா?
நாம் விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கணும். விசுவாசிகளுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் மாதிரியா இருக்க வேண்டியது அவசியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல விசுவாசிகள் ஒவ்வொரு விசுவாசிக்கும் மாதிரியா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. விசுவாசிகளை பார்த்து உங்களை பார்த்து ஒருத்தர் இடறக்கூடாது. உங்க பேச்சை பார்த்து ஒருத்தர் இடறக்கூடாது. உங்க நடக்கையை பார்த்து ஒருத்தர் இடறக்கூடாது. உங்க ஜீவியத்தை பார்த்து ஒருவர் இடறக்கூடாது. நீங்கள் விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கணும். கூட வருகிற மக்களுக்கு மாதிரியா இருக்கணும். ஒரே சபையில் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம், ஒரே இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன்னா ஒருவருக்கு ஒருவர் மாதிரியா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். விசுவாசிகளுக்கு முன்பாக யோக்கியமானதை செய். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நாம் ஒழுங்காய் வாழ்வதை கர்த்தர் விரும்புகிறார். பேச்சிலே, நடக்கையிலே, கற்பிலே, விசுவாசத்திலே, எல்லாவற்றிலும் விசுவாசிக்கு மாதிரியா இருக்கணும். விசுவாசிகள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் மற்றவர்கள் இடரும்படி எந்த ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது. ஒருவன் விசுவாசத்தில் பலவீனனாய் இருந்தால் உன்னுடைய வார்த்தை அவர்களை விழத் தள்ளிவிடும். யாரிடத்தில் என்ன பேச வேண்டும், யாரிடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஊழியம் செய்கிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பேசுவது ஆண்டவருக்கு பிரியமா? இந்த காரியத்தை நான் பேசலாமா? இந்த காரியத்தை நான் செய்யலாமா? இந்த விசுவாசியிடத்திலே இதை நான் பேசலாமா? இந்த விசுவாசியிடத்திலே இதை சொல்லலாமா? இந்த விசுவாசியால் இதை தாங்க முடியுமா? இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது விசுவாசி நிலைத்திருப்பாளா இல்ல ஓடி போயிருவாளா என்பதை அறிந்து வசனம் சொல்லுகிறது, பேச்சிலும், நடக்கையிலும், கற்பிலும், விசுவாசத்திலும் வாழ்க்கை விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஒரு விசுவாசிக்கு மாதிரியா இருக்கணும். ஆலயத்துக்கு விசுவாசிகள் ஜனங்களை கொண்டு வர விஷயம் அல்ல, கொண்டு வருகிற விசுவாசி அந்த விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கணும். அபிஷேகம் பெற்றிருக்கிற நீங்கள் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாத அந்த ஜனத்துக்கு முன் யோக்கியமானதை செய்யணும், ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மாதிரியா வாழணும் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஒருவர் இடறுவதற்கு நீ காரணமாய் போய்விடவே கூடாது. ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமென். அப்ப நம்முடைய நடக்கைகள் நம்மை சாட்சியாய் மாற்றும். நம்ம நடக்கைகள் தேவனுக்கு பிரியமா இருக்கட்டும். நம்முடைய பேச்சுக்கள் தேவனுக்கு பிரியமா இருக்கட்டும். வார்த்தையின் மிகுதியினால் பாவம் வராமல் போகாது. ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. இதற்கு மேல வருகிறதெல்லாம் பிசாசிடத்திலிருந்து வருகிறது என்று வசனம் சொல்லுகிறது. ஞானமாயிருக்கணும், ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும், ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும், ஆண்டவர் சந்தோஷப்படுகிற வாழ்க்கை வாழணும். உங்களை ரட்சித்ததை குறித்து ஆண்டவர் சந்தோஷப்படணும். நீங்க அபிஷேகம் பெற்றிருப்பதை குறித்து ஆண்டவர் சந்தோஷப்படணும். ஆராதிப்பதை குறித்து ஆண்டவர் சந்தோஷப்படணும். நீங்க செய்கிற ஊழியத்தை குறித்து ஆண்டவர் சந்தோஷப்படணும். என்றால் தான் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கணும். அப்படியானால் அது சாட்சியான வாழ்க்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவது, நாம் எதிலே சாட்சியா இருக்க வேண்டுமா? வசனம் சொல்லுகிறது, அன்பாயிருப்பதிலே சாட்சியா இருக்கணும். வாசிக்கலாம், யோவான் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை படிங்க. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால் உங்களை பார்க்கிறவங்க சொல்லுவாங்க, இவர்கள் கர்த்தருடைய சீஷர்கள். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால் உங்களை பார்க்கிறவங்க என்ன சொல்லுவாங்களா? இவர்கள் கர்த்தருடைய சீஷர்கள். இவர்கள் உண்மையிலே விசுவாசிகள். இருந்தா இவங்கள மாதிரி இருக்கணுங்க, நல்ல ஒரு விசுவாசி. வசனம் சொல்லுகிறது, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால் கர்த்தர் அங்கே மகிமைப்படுகிறார்.
ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால் அங்குதான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பெயர் உண்டு, அன்பின் ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள் இருக்கிறது உண்மைன்னு சொன்னா அந்த மனுஷனுக்குள்ள இருந்து அன்பு மாத்திரம்தான் புறப்பட்டு வரும். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லணும், இன்னும் சத்தமா சொல்லணும். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறது உண்மைன்னா உங்களுக்குள்ள அன்பு இருக்கும். ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்கிறவளா இராதிருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் உண்மையான விசுவாசி என்று உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஆமென் சொல்லுங்க. அந்நிய பாஷை பேசுவாங்க, நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபிப்பாங்க, பக்கத்து வீட்டில் ஒரே சண்டை போட்டு முடிச்சு வந்து திரும்பவும் அந்நிய பாஷை பேசுவாங்க. ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல ஜெபம் பண்ணுவாங்க. ஒருத்தர் சொல்லுகிற வார்த்தையை பொறுக்க முடியாது, உடனே கோபப்பட்டு சண்டை போட்டு பிரச்சனை உண்டு பண்ணி ஆண்டவருக்கு பிறகு வார்த்தையெல்லாம் நல்லா கொட்டிட்டு போய் உட்கார்ந்து நல்ல ஆவியில நிரம்புவாங்க. ஆமென் சொல்லுங்க. பக்கத்து வீட்டில் சண்டை போட்டு ஜெபம், கெட்ட வார்த்தை பேசிட்டு ஜெபம், சாபம் போட்டுட்டு ஜெபம், அடுத்தவங்களை பத்தி குறை சொல்லிட்டு ஜெபம், அடுத்தவங்களை பத்தி மோசமா பேசிட்டு ஜெபம், நான் மாத்திரம்தான் நல்லவன் மீதி எல்லாம் கெட்டவன் சொல்லி எல்லாருக்கும் விரோதமா எழும்பி பேசிட்டு நம்ம ஜெபம் பண்றோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபிப்பதினால் என்னுடைய பிள்ளை என்று யாரும் உன்னை சொல்லுவதில்லை. நீ அந்நிய பாஷை பேசுவதினால் என்னுடைய பிள்ளை என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். நீ அன்பாயிருப்பதை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது சொல்லுவார்கள், இவர்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகள். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கையை தட்டி அந்த ஆண்டவருக்கு ஆமென் சொல்லுங்க. ஒருத்தருக்கு ஒருவர், ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். வசனம் சொல்லு, 1 யோவான் 4 அதிகாரம் 8 வசனத்தை வாசியுங்கள் சீக்கிரம். 1 யோவான் 4:8. நல்ல கவனிங்க. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பு இல்லாதவன் தேவனை அறியான், அன்பு இல்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு இல்லாத ஒரு தேவ பிள்ளைக்குள், அன்பு இல்லாத ஒரு மனுஷனுக்குள் இருப்பது அசுத்தாவி. அன்பு இல்லாதவர் ஒரு மனுஷனுக்குள்ளே செயல்படுவது பரிசுத்தாவி இல்ல. வசனம் சொல்லுகிறது, அது வஞ்சிக்கிறாவி, அது அந்தி கிறிஸ்துவின் ஆவி, வருமன்றி கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவின் ஆவியாயிருக்கிறது. அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, அன்பு இருக்கிறதா? அன்பு இல்லையே ஒன்றுமில்லை. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் உனக்குள் இருப்பது உண்மையானால், தேவன் உங்களுக்குள் இருப்பது உண்மையானால், ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்ப மாட்டீர்கள், ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பேச மாட்டீர்கள், ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் செயல்பட மாட்டீர்கள். அங்கே அன்பு வெளிப்படும். அன்பு இல்லாமல் தேவன் இருக்கிறார், எங்கூட பரிசுத்த ஆவி இருக்கிறது, எங்கூட தேவன் இருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டு போனால் வசனம் சொல்லுகிறது, அவன் பொய்யன். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். அன்பு இல்லாதபடி நீ ஜெபிக்கிற ஜெபத்தை தேவன் கேட்பதில்லை. அன்பு இல்லாதபடி நீ செய்கிற ஊழியத்தை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். அன்பு இல்லாதபடி நீ ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிட்டாலும் தேவ ராஜ்யத்துக்குள்ளே செல்ல முடியாது. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். பரிசுத்த ஆவியானவர் அன்புள்ளவர். உனக்குள் இருப்பது உண்மையான பரிசுத்த ஆவியானால் அங்கே அன்பு இருக்கும், மன்னிக்கிற குணம் இருக்கும், இரக்கம் இருக்கும், சாந்தம் இருக்கும், அன்பு இருக்கும், ஆவியின் கனி இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தரை பார்த்தா பேச முடியல, என்ன ஆவி?
ஒருத்தரை பார்த்தா உண்மையா அன்பு செலுத்த முடியல. என்ன ஆவி? தேவாவியாது. யோசிச்சு பாருங்க. தேவாவியா? தேவாவி இப்படி செய்வாரா? பரிசுத்தாவி சண்டை போடுவாரா? பரிசுத்தாவின் அன்பு இல்லாம இருப்பாரா? யோசித்து பாருங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்தான் யூதாஸ் காரியோத். கூடவே இருந்து தின்னுட்டு, கூடவே இருந்து சாப்பிட்டா, கூடவே நடந்தா, அற்புதங்களை பார்த்தா, எல்லாம் பார்த்துட்டு காட்டி கொடுத்தான். நம்ம என்ன சொல்லியிருப்போம்? சாபம் போட்டு வறுத்து கொட்டி இருப்போம். இயேசுவனை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? சிநேகிதனே, முத்தத்தினாலா என்னை காட்டி கொடுத்தாய். அந்த வார்த்தை தான் அவனை தூக்கு போட்டு சாக வச்சிச்சு. அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு முன்னாடி நிற்க முடியல. அவன் என்ன சொன்னா தெரியுமா? இப்படிப்பட்ட உத்தமரை காட்டி கொடுத்துட்டனே, 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு உத்தமரை காட்டி கொடுத்துட்டனே, நான்கு கொண்டு செத்தான். ஆனா யூதா செய்த தப்பை விட பெரிய தப்பு யார் செய்த தெரியுமா? பேதுரு. அல்லேலூயா. பேதுரு செய்த தப்பா? பெரிய தப்பு. அவர் தெரியாதுன்னு மறுதளிச்சு சத்தியம் வேற பண்ணி, அது பொம்பளைல கிட்ட எல்லாம் போய் சத்தியம் பண்ணிட்டான். ஆமென் சொல்லுங்க. யூதாஸ் செய்ததை விட பெரிய தப்பு செய்தான். ஆனா ஆண்டவருடைய அன்பான ஒரு பார்வை அவனை மாத்திருச்சு. வசனம் சொல்லுது, மனம் கசந்து அழுதான், அவனுக்கு மன்னிப்பு கிடைச்சிச்சு. யூதாசும் ஒருவேளை மனம் கசந்து அழுதிருந்தான்னா அவனுக்கு மன்னிப்பு கொடுத்திருப்பான். ஆமென் சொல்லுங்க. ஆனா மனம் கசந்து அழல, அவன் துக்கப்பட்டு வருத்தத்தோட கிளம்பி போயிட்டான். இனி வாழக்கூடாது, நான் உண்மை உள்ள தெய்வத்தை காட்டி கொடுத்துட்டேனே, உத்தமரை காட்டி கொடுத்துட்டேனே என்று சொல்லுகிற வருத்தம் வேதனையில அவன் தூக்கு போட்டு செத்துட்டான். ஆமென் சொல்லுங்க. சிலுவையில் இயேசு என்ன சொன்ன? காரி துப்புனாங்க, கன்னத்தில் அடிச்சாங்க, கை கால் ஆணி அடிச்சாங்க, வஸ்திரத்தை உருவினாங்க, கேவலப்படுத்தினாங்க. எல்லா ஜனத்தையும் பார்த்து சிலுவையில் என்ன சொன்ன தெரியுமா? பிதாவே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், மன்னியும். அதான் கிறிஸ்துவின் அன்பு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்ப அன்பு இல்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இன்னொரு வசனம் படிங்க, 1 யோவான் 4:20 சீக்கிரமா படிப்போம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன், தேவனிடத்தில் அன்பாயிருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். என்ன சொல்றாரு? தேவனை சிநேகிக்கிறேன் என்று சொல்லி தன் சகோதரனை பகைத்தால், தன் சகோதரியை பகைத்தால், கூட ஆராதிக்கிற விசுவாசியை பகைத்தால், கூட வருகிற பிள்ளைகளை பகைத்தால், ஊழியக்காரர்களை பகைத்தால், ஆண்டவர் சொல்றாரு அவன் பொய்யன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. காண்கிற சகோதரிடத்திலேயே அன்பாயிருக்க முடியாதவன் காணாத தெய்வத்திடத்தில் எப்படி அன்பா இருப்பான்? உன் கண்ணில காண்ற சகோதரிடத்திலேயே அன்பாயிருக்க முடியல. ஆனா அந்நிய பாஷை வருது, ஆவில நிரம்புறோம், திருவிருந்து எடுக்கிறோம், துணிகரமா கை போடுகிறோம். அன்பில்ல, அன்பில்ல. சகோதரனை பகைக்கிறோம், கூட பிறந்தவர்களை பகைக்கிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் சகோதரனும் சகோதரியும் தெரியுமா? சபைக்கு வருகிற அத்தனை பேரும் சகோதரனும் சகோதரியும் தெரியுமா? ஒரே அப்பனுடைய பிள்ளைங்க தெரியுமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரர்கள் அன்பு இருக்கிறதா? சகோதர அன்பு இருக்கிறதா? சகோதர சிநேகம் இருக்கிறதா? சகோதர சிநேகம் இல்லாமல் நீங்கள் சொல்லுகிறீர்கள் நாங்கள் தேவனிடத்தில் அன்பாயிருக்கிறோம். I love you Jesus, நான் நேசிக்கிறேன். அடுத்த வார்த்தை ஆண்டவர் சொல்கிறார், இவன் பொய்யன்.
அல்லேலூயா. ஜோமன உட்கார்ந்து இருப்போம், சகோதரன்ட்ட சண்டை போட்டு பேசாம இருந்து ஜோமன உட்கார்ந்து இருப்போம். உடனே ஆண்டவர் தூதன்ட்ட சொல்லுவார், ஒரு பொய்யன் ஜெபிக்க வந்திருக்கிறான். யார் ஜெபிக்க வந்திருக்கிறா? ஒரு பொய்யன். ஹலோ, வசனம் அழகா சொல்லுகிறது, சகோதரனை நேசிக்கலைன்னா எப்படி தெய்வத்தை நேசிப்ப? அவங்க என்ன துரோகம் பண்ணிருக்கலாங்க? என்ன இயேசுவ மாதிரி வஸ்திரத்தை ரோட்ல போட்டு உரிச்சு உங்களை கேவலப்படுத்திட்டாங்களா? இயேசுவ மாதிரி காரி துப்பி 300 பேர் சுத்தி காரி துப்பி கேவலப்படுத்திட்டாங்களா? ரோட்ல வச்சு கன்னத்தில் அடிச்சாங்களா? சிலுவையில் உங்களை அடிச்சாங்களா? இல்லாத பொல்லாத வார்த்தைகளை உங்க மேல செலுத்தினாங்களா? தப்பே செய்யல. இயேசு நிரபராதி. இயேசு மேல பாவங்கள் சாட்டப்பட்டது, சூட்டப்பட்டது, சுமத்தப்பட்டது. தவறே செய்யாதவரை தவறு செய்தார் என்று சொல்லி சிலுவையில் அடித்தார்கள். அப்படி உங்களை பண்ணினாங்களா? ஏன் மன்னிக்க முடியல? கிறிஸ்துவின் அன்பு இருக்குன்னு சொல்றீங்களே, ஏன் மன்னிக்க முடியல? பரிசுத்தாவி இருக்குன்னு சொல்றீங்களே, ஏன் மன்னிக்க முடியல? மன்னிக்க முடியாமல் தேவராஜ்யம் செல்ல முடியுமா? மன்னிக்க முடியாமல் மோட்சத்துக்கு போக முடியுமா? மன்னிக்காமல் தேவராஜ்யத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள முடியுமா? ஏன் விரோதம்? ஏன் வைராக்கியம்? இது சாத்தானுடைய ஆவி. தேவ ஆவி அங்க ஒரு சண்டை போட போகாது. பரிசுத்தாவி பெற்ற பேதுரு எங்க சண்டை போட்டா? படிப்பறிவை இல்லாதவன். பரிசுத்தாவி பெற்ற தோமா விசுவாசம் இல்லதா, எங்க சண்டை போட்டான்? இயேசுவுடைய சீஷர்கள் எங்க போய் சண்டை போட்டாங்க? யார்ட்ட அன்பு இல்லாம இருந்தாங்க? சிறைச்சாலையில போட்ட போதும் அவனையும் நேசித்தாங்க. அதான் அன்பு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. 21 படி அதே வசனம் 21 அதே அதிகாரம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன், தேவனிடத்தில் நீ அன்பு கூறுறது உண்மைனா நீ உன் சகோதரனிடத்தில் அன்பு கூறணும். தேவனிடத்தில் நீ அன்பு கூறுறது உண்மைனா உங்கூட திருவிருந்தெடுக்கிற உன் சகோதரன் உன் சகோதரி கூட நீ அன்பு கூறணும். ஆமென் சொல்லு. இது நான் சொல்றதில்ல, கர்த்தருடைய வார்த்தை. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவரால் பெற்றிருக்கு. இது கட்டளை. ஆமென் சொல்லுங்க. சத்தமா, இன்னும் சத்தமா சொல்லுங்க. புரியுதா சொல்றது? புரியுதா? நீங்க தேவனிடத்தில் அன்பு கூறன்னு யாரெல்லாம் சொல்றீங்க? தேவன்கிட்ட அன்பு கூறன்னு சொல்ற மாத்திரம் 2 கையும் வைத்தணும், தூக்க மாட்டீங்க. தேவனிடத்தில் அன்பு கூறவங்க கையை தூக்க சொன்னேன். எத்தனை பார்ப்போம்? அப்பா, அல்லேலூயா. கையே வரமாட்டேங்குது. ஏன்னா நம்ம தேவன்கிட்ட அன்பு கூறணும் கையை தூக்க போய் இவர் வேற ஏதாவது காரியத்தை நம்ம லாக் பண்ணி நம்ம வெளியே வராமல் ஆக்கிறத விட அமைதியாக இருப்போம். அல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் சகோதரிடத்தில், ஏன்னா தேவன்கிட்ட அன்பு கூற சொன்ன ஒன்று கேட்பேன், உன் சகோதரன் அன்பு கூறுறியா? சபையில் உனக்கு யார்கிட்ட விரோதம் இருக்கான்னு கேட்பேன்ல, அதான் கை தூக்கல நீங்க. அல்லேலூயா. சத்தமா சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் கட்டாயம் சகோதரிடத்தில் அன்பு கூறணும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் சபைக்குள்ள வருகிற எல்லா இடத்தில் அன்பு கூறணும். இது குடும்பம். இந்த குடும்பத்துக்குள்ளேயே சண்டை பிரிவினை நீயா நானா வரக்கூடாது. அன்பு இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஒரு வசனம் படி, 1 கொரிந்தியர் 14:1 முதல் பகுதி படிங்க சீக்கிரம். 1 கொரிந்தியர் 14:1 போதும். அன்பை நாடுங்க. எதை நாடணும்? எதை நாடணும்? சத்தமா பக்கத்தில் உங்க கையை பிடி சொல்லுங்க, அன்பை நாடுங்கள். அப்பா, அன்பை நாடுங்கள் சொல்லுங்க. கையை பிடிச்சு சொல்லுங்க, அன்பை நாடுங்கள். கையை பிடிச்சு சொல்லுங்க, அன்பை நாடுங்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அன்பை நாடினா
ஆவியின் வரம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அன்பு வந்துருச்சுன்னா ஆவியின் கிருபை உண்டாகும். அன்பு உண்டாச்சுன்னா ஆவியின் வரம் வந்துடும். அன்பு வந்துருச்சுன்னா ஆவியானவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்ப ஆரம்பிச்சிடும். அன்பு வந்துருச்சுன்னா உன் ஜெபம் கேட்கப்படும். அன்பு உண்டாச்சுன்னா ஆண்டவர் அற்புதம் செய்வார். அன்பு இருக்கிற குடும்பத்தின் சிறையிருப்புகளை ஆண்டவர் மாற்றுவார். விசுவாசித்தால் மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல். ஆண்டவரே, அந்த அன்பை தாரும், அன்பான இருதயத்தை தாரும், அன்புள்ள ஒரு மனதை தாரும், அன்பின் ஆவியை எனக்கு தாரும். ஆண்டவரே சொல்றாரு, மீதி எல்லாத்தையும் நாடாத, அன்பை நாடு, மீதி எல்லாம் கூட கொடுக்கப்படும். 13:1 1 Corinthians 13:1 நான் மனுஷர் பாஷைகளை பேசினாலும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். ஆமென் சொல்லுங்க. நான் மனுஷ பாஷை பேசலாம், நான் அந்நிய பாஷை பேசலாம், ஆனால் அன்பு எனக்கு இல்லைன்னு சொன்னா நான் பேசுறது வீண். வெண்கலம் சத்தம் போடுங்க, அடிங்க, ஓசை கேட்கும், ஓடி போயிடும். கையை தட்டுங்க, ஓசை கேட்கும், பிடிச்சு நிறுத்த முடியுமா? அது ஓடி போயிடும். அன்று சொல்றார், மனுஷ பாஷை பேசினாலும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமில்லை. இப்போ எல்லாம் யோசிச்சு பாருங்க, எல்லாம் யோசிச்சு பாருங்க. நீங்க மனுஷ பாஷை பேசுறீங்க, தூதர் பாஷை, அந்நிய பாஷை பேசுறீங்க. அன்பு இருக்கா? அன்பு இருக்கா? இருக்கா? பம்பே பிரதானம், பம்பே பிரதான். அன்பில்ல, வம்பே, வம்பே பிரதானம். மன்னிக்க முடியல, மன்னிக்க முடியல. செத்தாலும் பேச மாட்டேன். இவன் எனக்கு வேண்டாம், அவன் எனக்கு வேண்டாம், அங்கே நான் போக மாட்டேன், கூப்பிட்டா கூட போக மாட்டேன். அல்லேலூயா. அன்பு இல்லையே ஒன்றுமே இல்லை. ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. 1 Corinthians 13:3 படிங்க. எனக்குண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் எல்லாத்தையும் ஆண்டவருக்கு கொடுத்தாலும் என் சரத்தை சுட்டரிக்க கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. நான் என்னதான் ஆண்டவருக்கு கொடுத்தாலும் அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. நான் கோடிக்கணக்கு ஆண்டவருக்கு கொடுத்தாலும் அன்பு இல்லையே ஒன்றுமே இல்லை. என் சரத்தை சுட்டரிக்க கொடுத்தாலும் அன்பு இல்லையே ஒன்றுமே இல்லை. ஹலோ, சத்தமா சொல்லுங்க. அப்போ நடக்கையினால சாட்சியா இருக்கணும். ரெண்டாவது, ஒருவருக்கு ஒரு அன்பா இருக்கிறதுனால சாட்சியா இருக்கணும். மூணாவது வாசிக்கலாம், 1 பேதுரு 1:15-16 சீக்கிரம் படிங்க. அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ஆமென் சொல்லுங்க. மூணாவது ஆண்டு சொல்லுகிறார், பரிசுத்தத்தில் சாட்சியா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டு சொல்லுகிறார், உங்களை அழைத்த நான் பரிசுத்தர், உங்களை ரட்சித்த நான் பரிசுத்தர், உங்களை அபிஷேகம் பண்ண நான் பரிசுத்தர், உங்களை அழிவிலிருந்து தூக்கி எடுத்த நான் பரிசுத்தர், என்னைக்கோ செத்து போக வேண்டிய உனக்கு ஜீவனை கொடுத்த நான் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், விடுவித்த தேவன் பரிசுத்தர். அந்த ஆண்டவர் சொல்கிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா.
வசனம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஜெபத்துக்கு பதில் வராது. பரிசுத்தம் இல்லாமல் அற்புதங்கள் நடக்காது. பரிசுத்தம் இல்லாமல் சிறையிருப்பு மாறாது. பரிசுத்தம் இல்லாமல் காரியம் நடக்காது. பரிசுத்தம் இல்லாமல் அற்புதம் நடக்காது. பரிசுத்தம் இல்லாமல் உன் ஜெபத்துக்கான பதிலை எதிர்பார்க்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்தராயிரு, பரிசுத்தமாயிரு. பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். வரப்போகிற தேவன் பரிசுத்தர். பரிசுத்தம் இல்லாமல் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று எதிர்பார்க்கிறாயோ? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மனம் திரும்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாத்திலையும் பரிசுத்தமா இருக்கணும். நம்முடைய சகோதரன் பிரசாந்த், நம்ம கனகமணி அவங்களுடைய இளைய மகளுடைய புருஷன், அவர் வெளிநாட்டுக்கு போனார். வெளிநாட்டு போகும்போது அவர்கிட்ட நான் பேசும் பொழுது அவர் சொன்னார், இப்போ 60 பேருக்கு அவரை தலைவராக வச்சிருக்கு. இவரை கீழே 60 பேர் வேலை பார்க்குறாங்க. இந்த 60 பேர்கிட்ட இருந்து 10, 100, 200 வாங்கினாலே நிறைய வாங்கிடலாம். அவர் சொன்னார், வேலை எடுத்து செய்யும்போது எங்க கூட இருக்கிற எல்லாரும் வாங்குவாங்க, ஆனால் இதுவரை நான் வாங்கினதில்லை. அப்போ கேட்ட, இனி என்ன செய்ய போறீங்க? இன்னமும் நான் வாங்க மாட்டேன், அந்த பணம் எனக்கு வேண்டாம். ஏன் சொன்னார்னா, அவர் சொன்னார், ஒருவேளை அது கூட பரிசுத்த கேடாய் மாறிவிடும். ஒரு கத்தோலிக்க சபை விசுவாசிக்கு தெரியுது பரிசுத்தமா இருக்கணும்னு, போதும் என்கிற மனது தெரியுது. கூட வேலை பார்க்குறவங்கிட்ட வர சம்பளத்தில் பைசா வாங்கக்கூடாதுன்னு தெரியுது. அவங்களுக்கு நம்ம செய்யணும்னு தெரியுது. நம்ம வேலை செய்யறது எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. பரிசுத்தம் இருக்கா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க பரிசுத்தமா இருந்தா நீங்க ஆஸ்வதிக்கப்படுவீங்க. நான் பரிசுத்தமா இருந்தா நான் ஆஸ்வதிக்கப்படுவேன். என்னுடைய பரிசுத்தத்தை பார்த்து உங்களை ஆஸ்வதிக்க மாட்டார். என்னுடைய பாவத்தை பார்த்து உங்களுக்கு ஆஸ்வதை தடுக்க மாட்டார். உங்க ஆசீர்வாதம் உங்க கையில தான் இருக்கு. ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. பரிசுத்தமா இருங்க. நடக்கைகள், செயல்கள், பேச்சுக்கள் எல்லாத்திலும் பரிசுத்தமா இருங்க. யாரை ஏமாத்தாதுங்க, யாருக்கு விரோதமா செயல்படாதுங்க. ஆண்டவர் சகலவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். பரிசுத்தமா இருக்கணும். வாலிப தம்பி பரிசுத்தமா இருக்கணும். வாலிப தங்கச்சி பரிசுத்தமா இருக்கணும். சபைக்கு வருவது லவ் பண்றதுக்கு இல்ல. சபைக்கு வருவது எல்லாரையும் பார்த்து ரசிப்பதற்கு இல்ல. சபைக்கு வருவது பரிசுத்தமா வாழ்வதற்கு. ஹல்லேலூயா. சபைக்கு வருகிற பிள்ளைகள் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். ஒருவர் இடறுவதற்கு சபை விசுவாசியின் பிள்ளைகள் காரணமாகி விடக்கூடாது. ஆலயத்துக்கு வந்தா ஆலயத்துக்குள்ள இருக்கணும். தேவ சமூகத்தில் உட்காரணும். ஜெபத்தில் இருக்கணும். நீ மனம் போல ஓடக்கூடாது. சபைக்கு வருகிறோம், காணிக்க போட்டு ஓடுகிறோம். எதுக்கு உன் காணிக்க? ஆண்டு பிச்சைக்காரன் நினைச்சியான ஆண்டவரே, உனக்கு காணிக்க தேவனுக்கு தேவையில்லை, நீதான் தேவனுக்கு தேவை. உன்னால சபைக்குள்ள இருந்து வசனத்தை கேட்க முடியல, உன்னால வசனத்துக்கு சபை கொடுக்க முடியல, எப்படி ஐயா மோட்சத்துக்கு போவனே? வேடிக்கை சினிமா தியேட்டர் இது. சர்ச்சுக்கு வந்தா உள்ள இரு, முடிகிறதுல உள்ள இரு. ஆஸ்பத்திரி போன இருப்ப இல்ல, இன்னைக்கு சர்ச்சில் இருக்க முடியல. நீ இருக்க வேண்டிய இடம் ஒன்று வரும், அன்னைக்கு நீ அசைய கூட முடியாது. சர்ச்சில் இருக்கிற வேற எங்கேயும் இருக்க வேண்டிய சூழ்நிலை வராது. சர்ச்சில் காலம் முடக்கி இருந்து பழகு. பரிசுத்தமாயிரு. உன் பேச்சு பரிசுத்தமா இருக்கணும். உன் நடக்க பரிசுத்தமா இருக்கணும். உன் ஜீவியம் பரிசுத்தமா இருக்கணும். நீ செய்கிற தப்புகள் எது இருந்தாலும் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பு. பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நீங்க தான் தடை என்பது உங்களுக்கு தெரியுமா? கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிக்க உன் பிள்ளை தடையா இருக்கிறான் என்று
என்பது உனக்கு தெரியுமா? உன் குடும்பம் மேன்மையடைய நீதான் தடையாயிருக்கிறாய் என்பது உனக்கு தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்ப, மனம் திரும்ப. மனம் இருந்தா மனம் திரும்ப. ஆசீர்வாதம் வேற யாரும் தடை கிடையாது. பரிசுத்தமாயிரு, உண்மையாயிரு, பரிசுத்தமா ஜெபம் பண்ணு, வஞ்சகம் இல்லாம ஜெபம் பண்ணு, ரெண்டகம் பண்ணாம ஜெபம் பண்ணு, யாரையும் கடுக்காம ஜெபம் பண்ணு, யாரை குறிச்சும் பேசாம ஜெபம் பண்ணு. உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா. சத்தமா சொல். வேலை செய்யற இடத்துல பரிசுத்தமா இருக்கணும், உண்மையா இருக்கணும். காலேஜ் போறியா, அங்க உண்மையாயிரு. ஸ்கூலுக்கு போறியா, உண்மையாயிரு. எல்லாத்திலும் உண்மையாயிரு. ஹல்லேலூயா. ராத்திரி 10 மணி 12 மணி 1 மணி வரை உன் பிள்ளை செல்போன் பார்த்துட்டு இருக்குது. உன் பிள்ளைய செல்போன் பார்க்க சொல்ல உனக்கு முடியல. ரூமை போட்டு உட்கார்ந்து இருக்குது, அதை தடுக்க முடியல. கணக்கு கேட்பார் ஆண்டவர். உனக்கு பிள்ளையை கொடுத்தனே, எப்படி வளர்த்த? பிள்ளை தப்பு செய்யும்போது தண்டிக்கணும். தப்பு செய்யும்போது துணை போகாத. தப்பு செய்யும்போது துணை போகாத. தண்டிக்கணும் பிள்ளைய. தண்டிச்சா சாக மாட்டான். தண்டிக்காம இருந்த பிரச்சனை. தப்புன்னு தெரியுதா, தண்டி. கர்த்தர் கணக்கு கேட்பார். சாட்சியா இருக்கணும். உன் பிள்ளைங்க சாட்சியா இருக்கணும். பிள்ளைங்க பேசுகிற வார்த்தையில பெற்றோர் கவனமா இருக்கணும். அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி பேசணும். சில பிள்ளைங்க பேசினா கிளவி மாதிரி பேசும். 10 வயசு தான் இருக்கும். வயசுன 10 குழந்தைகளை பெற்று எடுத்தவங்கள மாதிரி பேசுவாங்க. பெற்றோர் பார்த்து என் பிள்ளை நரகத்து போகும். பிள்ளை செவிட்டில் அடி கொடுக்கணும். பேசாத, நிறுத்து. உன் வயசுக்கு தக்க பேசு. யாரை பேசுற, எதுக்கு பேசுற? நீ பரலோகம் போக முடியுமா? எச்சரிப்பு கூடம்மா. உன் பிள்ளை நல்லதான், பிள்ளை பேசட்டும், ஆனா தகுதியானதை பேசணும். உண்டா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் அப்படி அடி கொடுத்துருக்கீங்க பேசாதேன்னு? எல்லாத்துக்கும் இந்த அம்மா ஒண்ணுதான் நமக்கு உண்டு. நேரத்துக்கும் பேத்திக்கு அடி கொடுத்துருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எல்லாத்திலும் கவனமா இருக்கணும். பெற்றோராகிய நம்மகிட்ட தனியா கேட்பாரு, இங்க வா, உன்னை நம்பிதானே குழந்தை கொடுத்த, எப்படி வளர்த்த? வளர்ந்தது ஆண்டவரே, தானா வளர்ந்தது ஆண்டவரே. தானாவே வளர்ந்துச்சா? அதான் பிரச்சனை. அது தானா வளரக்கூடாது. தட்டி தட்டி வளர்க்கணும், வெட்டி வெட்டி வளர்க்கணும், வெட்ட வேண்டியது வெட்டணும், முறிக்க வேண்டியதில் முறிக்கணும். அப்பதான் நன்மை உண்டாகும். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒரே வார்த்தை சொல்லி முடிக்க போறேன், டைம் ஆயிடுச்சு. எங்க சாட்சியா இருக்கணும்? அப்போஸ்தலர் 1:8 சொல்கிறது. முதலாவது எருசலேம், நாம் குடும்பத்தில் சாட்சியா இருக்கணும். ரெண்டாவது யூதேயா, நாம் வசிக்கிற ஊர்ல சாட்சியா இருக்கணும். மூணாவது சமாரியா, புறஜாதிகள் நடுவில் சாட்சியா இருக்கணும். நான்காவது பூமியின் கடைசி பரியந்தம் எல்லா ஜனத்தின் மக்களுக்கும் நடுவில், எல்லா பிள்ளைகளுக்கும் நடுவில் நீ கர்த்தருக்கு சாட்சியா இருந்தா கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உன்கிட்ட தேவன் வேறு ஒன்றும் கேட்கல. நீ என்ன ஊழியம் செய்யறன்னு கேட்கல. உன் ஊழியம் ஆண்டவருக்கு வேண்டாம், சாட்சியாயிரு. நான் அதை செய்த ஆண்டவரே, சாட்சியாயிரு. நான் இதை செய்த ஆண்டவரே, சாட்சியாயிரு. வார்த்தை, நடக்க, பேச்சு ஆண்டவருக்கு முன்னாடி சாட்சியா இருக்கட்டும். ஒரு சாட்சி உள்ள குடும்பத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சாட்சி உள்ள விசுவாசியை தேவன் எதிர்பார்க்கிறார். சாட்சி உள்ள மக்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் சாட்சியாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்திருப்போம், ஜெபிக்கலாம். எல்லாம் எழுந்திருக்கலாமா? எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. கைத்தட்டி என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும்
வழி நடத்துவாரே, வந்திடுவாரே. இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. தண்ணீரன் நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். மரண பள்ளத்தாக்கி காத்திடுவார். ஆத்துமாவை கைத்தட்டி ஆமென். மரண பள்ளத்தாக்கி காத்திடுவார். இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலோ, மாமிசமழுவி அறிவித்தாலோ, மனிதர் என்னை கைவிட்டாலோ, மாமிசமழுவி அறிவித்தாலோ, ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலோ, ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலோ, ஐஸ்வர்யம் யாவும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலோ, இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. சொல்லுங்க. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. சொல்லு. என்னை சந்திக்க வந்திடுவாரே. போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே. இந்த நாளிலுமே, சாட்சியாகவே வாழ விரும்புகிறேன். நான் சாட்சியா வாழுவேன். அந்த கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே என்று சொல்லுகிற வலது கரத்தை உயர்த்தலாம். ஐயா, நான் ஆண்டவருக்கு சாட்சியா வாழுவேன். வாழ்க்கை எப்படியோ போயிட்டு இருக்கு, நான் இனி சாட்சியா வாழுவேன்னு சொல்லுகிற மாத்திரம் வலது கரத்தை உயர்த்துவீர்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கரம் உயர்த்திருக்கிற அநேகரை ஆண்டவர் பார்க்கிறார். நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் சாட்சியா இருப்பேன். என்னுடைய பேச்சு சாட்சியா இருக்கும், என்னுடைய நடக்கை சாட்சியா இருக்கும், என்னுடைய ஜீவியம் சாட்சியா இருக்கும். ஒரு நாள் உங்களை நான் வேதனைப்படுத்த மாட்டேன் ஆண்டவரே. ஒரு நாள் உங்களுக்கு
விரோதமா நான் செயல்பட மாட்டேன் ஆண்டவரே, நான் சாட்சியாக வாழுவேன் என்று சொல்லி கரம் உயர்த்திருக்கிற அன்பு பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. வசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவளாய் இருங்கள் என்று சொன்னீரே. நான் சாட்சியாக வாழுவேன் என்று கரம் உயர்த்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே கண்ணோக்கி பாரும். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை நோக்கி பார்க்கிற தேவன் வசனத்துக்கு கீழ்ப்படுகிற இந்த பிள்ளைகளை நோக்கி பார்ப்பீராக. இவர்கள் சாட்சியாய் இருப்பார்களாக. இவர்கள் சாட்சி உள்ள வாழ்க்கை மற்றவர்களை சபையிலே கொண்டு வரட்டும், ஆத்துமாக்களை சபையிலே கொண்டு வரட்டும். இவர்களுடைய சாட்சி உள்ள வாழ்க்கை சபைக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வருவதாக. இவர்கள் சாட்சியாகவே வாழணும்ப்பா. வசிக்கிற கிராமத்தில் இவங்க சாட்சியா வாழ்ந்தா அந்த கிராமம் ரட்சிக்கப்படுமே. இவங்க சாட்சியா இருந்தா குடும்பங்கள் ரட்சிக்கப்படுமே. சாட்சியாய் வாழ உதவி செய்யும். வந்த ஒவ்வொரு பிள்ளை ஆசுவை தடுப்பங்களப்பா. என்ன தேவையோடு வந்தார்களோ, எந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என்று எதிர்பார்த்து வந்தார்களோ, அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்யும்படி ஜெபிக்கிறேன். இன்றைக்கு வந்தது நல்லது என்று சொல்லத்தக்கதான கிரியைகளை செய்வீராக. வசனத்தை கேட்டிருக்கிறார்கள். இந்த வசனம் பிள்ளைகளுக்குள்ளே கிரியை செய்யட்டும். சத்துரு களைகளை விதைக்காதபடி, வார்த்தைகளை வைத்து சத்துரு குற்றம் கண்டுபிடிக்காதபடி, வார்த்தைகளை வைத்து சத்துரு குறை பேசி நடவாதபடி ஆவியானுடைய ஆளுகைக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். மாற்றமில்லாத உம்முடைய வார்த்தை, நீ சொன்ன வார்த்தை நான் சொல்லி இருக்கிறேன். அந்த வார்த்தைக்கு நீ சாட்சியாய் இருக்கிறீர், நீ பேசி இருக்கிறீர், நீ இடைப்பட்டு இருக்கிறீர். என்னோடு எங்களோடு பேசினீர். நாங்கள் வார்த்தைக்கு என்று 100க்கு 100 நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதி, தடைகளை மாற்றுங்க, அற்புதம் செய்யுங்க. அடுத்த வாரம் தொடர்ந்து நடக்கிற எல்லா ஊழியத்திலும் கூடுகையிலும் பிள்ளைகள் கலந்து கொள்ளட்டும். அநேக ஆத்துமாக்கள் அழைத்துக் கொண்டு வரும்படி உதவி செய்யும். கர்த்தர் கிரியை செய்வீராக. இசைக்கு வாசித்தவர்கள், பாடினவர்கள், ஆராதித்த பிள்ளைகள், மைக் ஆப்ரேட் பண்றவர்கள், கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ற பிள்ளைங்க, ஆண்டவரை சபைக்காய் கொடுக்கிற, ஜெபிக்கிற, ஒத்துழைக்கிற, சபையை நேசிக்கிற, உண்மையா நேசிக்கிற எல்லா மக்களுக்காய் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய சிநேகம், ஐக்கியம், பாதுகாவல், வழிநடத்துதல் இன்று மீண்டும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கி இருப்பதாக. ஆமென். நம் விஜயம் கொடுத்த ஆண்டவருக்கு சத்தமா மூன்று அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென், ஆமென். செவ்வாய்க்கிழமை கூட்டம் உண்டு. வேளன், வெள்ளி, சனி, ஞாயிறு கூட்டத்துக்காக ஜெபியுங்கள். அனைவரும் அழைத்து கொண்டு வாருங்கள். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார்.